திப்புடி இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறையை கையாண்டார். இறுதியாக அவரையும் அவருடைய சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையினுடைய உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. திப்பு சுல்தானுடைய ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா 3.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. பக்கோடா மரத்தை உலுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. தமிழில் பக்கோடா என்றால் வராகன் என்பது பொருள். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் பெரும் பகுதியை செலுத்திவிட்டதையும் 1080 வராகன் மட்டுமே பாக்கி இருப்பதையும் கணக்களை சரிபார்த்து அவர் அறிந்து கொண்டார். ஜாக்சன் முன்னால் கட்டபொம்மன் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை நின்றபடி உரையாட வேண்டியிருந்தது. காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். கரிகால சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழுடைய நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எவ்வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை விளங்கியது.